ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கலர் ப்ரிடிக்ஷன் கேமை தான் வந்து எப்படி பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆக்சுவலாக games.apex இதுதான் நம்மளோட டெமோ வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து எல்லா டெமோஸும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூசர் லாகின், அட்மின் லாகின் ரெண்டுமே இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து யூசர் லாகின் வந்து ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கைஸ், இதுதான் வந்துட்டு கலர் ப்ரிடிக்ஷன் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 கேமே ஒர்க் ஆகும். விங்கோ, K3, 5D. ஓகேங்களா? இப்போ வந்து விங்கோ கேமுக்குள்ளே போகிறேன். ஸோ விங்கோ கேமுக்குள்ளே போனீங்கன்னா நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து டெமோ சைட்டு அப்படிங்கிறனால மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் tazen.apexno.com. ஓகேங்களா? ஸோ இது வந்து டெமோ சைட்டுங்கிறனால பீரியட் நம்பர் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? பீரியட் நம்பர் வந்து நாங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பீரியட் நம்பர் எதுவுமே எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதே வந்து உங்களுக்குன்னு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பீரியட் நம்பர் எல்லாமே ஆன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து கேம் ஹிஸ்ட்ரி, சார்ட்டு, மை ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இதில் கிட்டத்தட்ட ஒரு 4 டைப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 30 செகண்ட்ஸு, 1 மினிட்டு, அதே மாதிரி வந்து 3 மினிட்டு, 5 மினிட்னு சொல்லிட்டு உங்களுக்கு மொத்தம் 4 டைப் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டெபாசிட்குள்ளே போகிறேன். ஸோ டெபாசிட்குள்ளே போன உடனே நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத டைப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்வே. ஸோ அந்த கேட்வே எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டாக வந்து இந்த ரேசர் பே, கேஷ் ஃப்ரீ மாதிரி இது ஒரு கேட்வே. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து டேரெக்டாக வந்து மெம்பர்ஸ் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்லாம் கேட்வேக்கு போகும். கேட்வேலேருந்து நீங்கள் வித்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை டேரெக்டாக இதில் வந்து யூஸே பண்ண தேவையில்ல. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 500 கிளிக் பண்ணிட்டு டெபாசிட்டும் கொடுக்குறாங்க. டெபாசிட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ அவங்க வந்து இந்த யூபிஐக்கு காப்பி பண்ணி பே பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் பண்ணால் போதும். நீங்கள் வந்து அட்மின் பேனல்லேருந்து நீங்கள் வந்து அப்ரூவ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி அவங்க வந்து பண்ணாலும் பண்ணிக்கலாம். யூஎஸ்டிடிலேருந்து பண்ணுற மாதிரினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா ஃபுல்லாகவே அந்த டிசைன் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ அவங்க வந்து யூஎஸ்டிடிலேருந்து பண்ணுற மாதிரினா இப்போ வந்து $20. ஓகேங்களா? $20 கொடுக்குறாங்கன்னா 1980. ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட் வந்து டேரெக்டாக வந்து டெபாசிட் ஆகிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து வித்ட்ரா. ஸோ வித்ட்ரா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகே. வித்ட்ரா பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பேங்க் அக்கௌண்ட் மூலிமா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். யூஎஸ்டிடி மூலிமா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ணுற மாதிரி. ஸோ இதில் இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கேம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்அப் பேஜு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இவங்க வந்து ஃபஸ்ட் டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் போகிற மாதிரி, எவ்வளோ கமிஷன்ஸ் போகிற மாதிரி நீங்கள் சொல்கிறது தான். நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வந்து கமிஷன்ஸ் போகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்விடேஷன் பேஜ். ஸோ இதில் வந்து அவங்க வந்து உங்களோட கேமில் எவ்வளோ பேர் இன்வைட் பண்ணுறாங்க, எவ்வளோ போனஸ் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ப்ரொமோஷன் பேஜில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி பேஜ். ஸோ இந்த ஆக்டிவிட்டி பேஜில் கிஃப்ட்டு, சைன் அப் போனஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். இது வேணும்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி வேணாம், மாற்றணும் அப்படின்னு சொன்னாலும் மாற்றிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா வந்து எல்லா டைப் ஆஃப் கேமும் பண்ணிகிட்ருக்கோம். 91 கிளப்பு, பிடிஜி, அதுக்கப்புறம் 5 ஸோ மந்த்லி மாலுன்னு ஸோ இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் கலர் ப்ரிடிக்ஷன்ஸ் கேம்ஸும் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்பும் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேலட் ஆப்ஷன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். டெபாசிட், வித்ட்ரா எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பேஜ். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து அட்மின் பேனல் ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து நாங்கள் வந்து இதில் வந்து கிரே கலர் இப்போ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லை எனக்கு வந்து இப்போ வந்து ரெட் கலர் வேணும், இல்லைனா ப்ளூ கலர் வேணும், இந்த மொத்த கேமோட கலரே எனக்கு வந்து மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். ஓகே. அடுத்து வந்து நான் வந்து அட்மின் பேனல் ஷோ பண்ணுறேன். ஸோ கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அட்மின் பேனல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை யூசர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க, யூசர் பேலன்ஸ் என்ன, எத்தனை யூசர் இருக்காங்க, ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த டேஷ்போர்டில் வந்து வந்துடும். அதே மாதிரி அட்மின் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி அந்த கேமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விங்கோ 30 செகண்ட்ஸ். ஸோ இதில் வந்து விங்கோ 30 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரிடிக்ஷன் வந்துட்டு எனக்கு வந்து க்ரீன் தான் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு ஒன் நீங்கள் வந்துட்டு மேலே இருக்கிற பாக்ஸில் டைப் பண்ணிட்டு, ஸோ நீங்கள் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் ப்ரிடிக்ஷன் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ரிடிக்ஷன் க்ரீன் தான் விழும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மொத்த கேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 3 கேம்ஸ் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, K3, 5D, ஓகேங்களா, ஓகே 5D, விங்கோ. ஸோ இந்த மாதிரி 3 கேம்ஸையும் நீங்கள் வந்து ஃபுல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் யூபி ஆட் பண்ணிக்கலாம். டெவலப்பர் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ண அவசியமே இல்லை. நீங்களே டேரெக்டாக யூபி ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஹிஸ்ட்ரி, அடுத்து வந்து வித்ட்ரா வந்து அப்ளை பண்ணுறது, எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் கேம்னு ஒரு கடைசி ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து அட்மின் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது, போனஸ்ஸு, அதுக்கப்புறம் யூசர்ஸ்
ஃபுல்லாகவே நீங்கள் டெலிட் பண்ணுறது, பிளாக் பண்ணுறது, அது இல்லாமல் கிஃப்ட் கோடு எல்லாமே நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து இதே மாதிரி ஒரு அட்மின் பேஜே நீங்கள் க்ரியேட் பண்ணால் கூட ஆட் அட்மினில் போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட்டில் வந்துட்டு மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வரும்ல, இந்த மாதிரி டெபாசிட் பண்ண எனக்கு வந்து ஆகலை, அதே மாதிரி வித்ட்ரா பண்ண ஆகலை. ஸோ எல்லாமே இங்கே தான் வந்து வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து டெபாசிட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அவங்க வந்து கொடுப்பாங்க, நீங்கள் வந்து பார்த்துட்டு அதை வந்து ஆக்ஷன்ஸ் இது பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கேம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு கீழே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் காண்டாக்ட் இருக்குது. அதாவது இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் காண்டாக்ட் இருக்குது, டேரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து எவ்வளோ ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ மினிமம் அந்த கலர் ப்ரொடக்ஷன் சைட் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னா 10,000லேருந்து ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. வெப்சைட்டு, ஆப்பு, அட்மின் பேனல் 3மே சேர்த்து உங்களுக்கு வந்து 10,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு எந்த கேம் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, வேறு டீட்டெயில் வேணுனாலும் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து இது பண்ணிக்கலாம்.